சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். முதல் விஷயமே பார்த்தா காசாக்குள்ள கடந்த ஒரு 20 நாட்களாகவே சாப்பாடு எதுவுமே உள்ளே போகிறதில்ல. இன்றைக்கி நியூரோமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதநேயமுள்ள அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க. காசா மக்கள் கடந்த 16 நாள் கிட்டத்தட்ட கரெக்டாக பார்த்தா 2ஆம் தேதி தான் உள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு உணவும் தண்ணீரும் மருத்துவமும் வரல. அதனால காசா மக்கள் ரொம்பவே பட்னி சாவு அதிகரிச்சிருக்கு. நிறைய பேர் இப்போ நோன்பு காலத்தில் சஹர் செய்யறதுக்கு இஃப்தாருக்கு கூட இல்லாமல் இருக்கிறாங்க, இறந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல், தண்ணி கூட ஒரு சுத்தமான தண்ணி கிடைக்காம 90% மக்கள் கஷ்டப்படுற அளவுக்கு காசாவுடைய நிலைமை மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு வேதனையான நிலைமையில தான் காசா மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. போர் ஆரம்பிக்கலேன்னு தான் பேர், ஆனாலும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொன்னாங்க. இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல். ஆனால் காசாக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்லையே தினமும் ஒரு 10 பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு பெரிய தாக்குதலுக்கும் பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. ஏன்னா 2ஆம் கட்டம் போர் நிறுத்தம் வராமல் முதல் கட்டத்தவே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எதையாவது ஒன்று பண்ணி ஒரு பெரிய பயப்படுத்தணும். அந்த பயத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க போர் நிறுத்தத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானை போட்டுட்ருக்காங்க. அதனால் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இப்போ சாப்பாடை கொடுக்காம அப்பப்போ தாக்குதல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்து போரை நிறுத்த முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இதே சமயத்தில் இன்னைக்கு கத்தாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காசா மக்களுக்கு உணவு கிடைக்காம இறந்துட்டு இருக்காங்கன்னா அதை சர்வதேசமே பார்த்துட்ருக்கு. நீங்கள் இதெல்லாருமே சர்வதேசத்தில் அழுத்தம் கொடுக்கலைன்னா அந்த சாவுக்கு நீங்களாம் தான் காரணம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கத்தாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காசா மக்களுக்கு அங்கே உணவு பட்டினி அதிகமாயிருச்சு, அதனால் பட்னி சாவு அதிகமாயிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு கத்தாரும் வலியுறுத்தியிருக்காங்க. அப்போ இந்த 2 பேருமே ரொம்ப முக்கியமான ஆட்கள். நாடு விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு கத்தாருங்கிறது ஒரு பெரிய நாடாக இருக்கிறாங்க. அவங்க தான் பேச்சுவார்த்தையில் முன்னாடி நிற்கிறாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் யூரோமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதநேயமுள்ள அமைப்பும் இன்னைக்கு ஒரே விஷயத்த பேசியிருக்காங்கன்னா, காசாவில் ரொம்பவே அதிகமான பட்னி சாவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே சமயத்தில் இஸ்ரேலுக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாவுக்கும் அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய அங்கே இருக்கக்கூடிய சிம்பத்துடைய உளவு பிரிவு தலைவருக்கும் சரியான ஒரு முட்டல் மோதலாகவே போயிட்டுருக்கு. இந்த உளவு பிரிவு அப்படிங்கிறவங்க எப்படின்னா, அவங்க தான் அந்த நாட்டுக்கு எது நல்லதில்லை, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, யார் என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரியான தகவல்லாம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிரதமர் என்ன பண்ணணும்னா, அந்த உளவு பிரிவு சொல்லக்கூடிய தகவலை கேட்டுக்கணும். ஆராய்ந்து அவர் ஒரு தகவலை சொல்கிறாங்கன்னா உளவு பிரிவு மூலமாக அது கரெக்டாக இருக்கும். நம்ம விருப்பத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. ஒரு நாட்டுக்கு நல்லதுன்னா உளவு பிரிவை அவங்க கொடுக்கக்கூடிய தகவலை ஃபாலோ பண்ணுறது. அப்படி பார்க்கும்போது நெத்தன்யா போரை நிறுத்த மாட்டேன்னு இருக்காங்க. ஆனால் சிம்பத் உளவு பிரிவுடைய தலைவர் போரை நிறுத்திடுங்க, இதுக்கு மேலே இந்த போர் நமக்கு இஸ்ரேலுக்கே நல்லது கிடையாது, 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு இப்போ அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு முட்டல் மோதல் போய்கொண்டே இருக்குது. மாற்று கருத்தில் இருக்கிறனால விருப்பம் இல்லாமல் காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு பார்க்கும்போது நெத்தன்யாவுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது. எதிர்க்கட்சி தலைவரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு போரை நிறுத்துங்கிறாரு. அதே மாதிரி சிம்பத்துடைய உளவு பிரிவு தலைவர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்கிருந்த போர் அமைச்சரவை தலைவர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இப்படி பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பணி மாற்றம் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் ராஜினாமா பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆளை வேற கொண்டு வராங்க. இப்படிலாம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நெத்தன்யாவும் அப்படியே ஆட்சி செஞ்சுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மக்களே இன்னைக்கு உளவு பிரிவே வேண்டான்னு சொல்லும் போது நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தையும் அவங்க நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் அங்கே இஸ்ரேலில் நெத்தன்யாவுக்கு ஒரு நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு பெரும் பாசிட்டிவ் என்னென்னா, ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது பாசிட்டிவாக இருக்குது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே. ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் ரெடியாக இல்லை. இப்போதைக்கு நம்ம காசா மக்களை வெளியேற்றுறோன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. பேசாமல் என்ன பண்ணிடலாம், முதல் கட்ட போர் நிறுத்தத்தை நீட்டிக்கிறோன்னு சொல்லி அங்கேருந்து மறுபடியும் ஒரு 50 பேர்த்த வாங்கலாம், அதுலேயே அமெரிக்கா பிணைக்கைதிகளாம் வாங்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப் ஐடியா போட்டுட்ருக்கிறதுனால ட்ரம்ப்புடைய சப்போர்ட்டில் தான் இப்போ எல்லாமே அங்கே நடந்துகிட்ருக்கு. இதே சமயத்தில் ஏமனில் பற்றி நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஏமன்லேருந்து நேற்று போர்க்கப்பலவே தாக்கியிருந்தாங்க, அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை. அப்போவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஏமன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இஸ்ரேலுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம், காசா மக்களுக்கு உணவெல்லாம் கொடுங்க, இல்லாட்டினா உங்களை தாக்குவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அமெரிக்கா போய் என்ன பண்ணிட்டாங்க,
இப்போ முதல்ல போய் நாம் தாக்கிட்டோம்னா அவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தாக்குதல் பண்ணிட்டு வந்தாங்க. ஏமனில் 60 பேர் இறந்துருந்தாங்க. அதுக்கு பதிலடி தான் நேற்று வந்து அமெரிக்கா போர்க்கப்பலை தாக்குனாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நிறைய தகவல் அதில் வந்திருக்கு. 2 தடவை அவங்க தாக்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஒரே நாளில் 2 தடவை அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கியிருக்காங்கன்னா இதுவரையும் வந்து அடிவாங்காத ஒரு போர்க்கப்பலாக அது சொல்லப்படுது. விமானம் தாங்கி போர்க்கப்பலாக அது இருந்திருக்கு. அதனால் அந்த கப்பலை ஒரே நாளில் 2 தடவை அடிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து பேலஸ்டிக் மிசைல் மட்டும் கிடையாது, ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் குரூசியல் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து விதவிதமாக நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வான வேடிக்கை தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அதே நேரத்தில் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணிட்டோம், அதெல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்து முறியடிச்சிட்டோம்னு சொன்னாலுமே நம்புறதுக்கே இல்லை. அங்கே வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சதுக்கான சில அடையாளங்கள்லாம் வந்து இருந்துட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு நேற்று ஒரு பெரும் நஷ்டமாகத்தான் அந்த போர்க்கப்பல் அடி வாங்கினது இருந்திருக்கும். அந்த அளவுக்கு தொடர்ந்து தாக்குதலை பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச கையோடவே அவர் என்ன அறிவிச்சிருந்தாருன்னு பார்க்கும்போது ட்ரம்ப் சைட்லேருந்து நாங்கள் வந்து இந்த தாக்குதலை ஈரானே தாக்குனதாக தான் எடுத்துப்போம், ஏன்னா ஈரான் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கு தான் ஈரான் சொல்லியிருக்காங்க, நீ என்ன எங்களை வந்து நாங்கள் தான் வந்து பின்னாடி இருந்தோம்னு நினைக்கிறது, நாங்களே சொல்கிறோம் ஏமனை நீங்கள் அடித்தா நாங்கள் உங்களை அடிப்போம், ஏமனுக்கும் சரி எங்கள் நாட்டுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க. ஏமன் இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம், கைவிட மாட்டோம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி ஏமன் தரப்புலேயே அறிவிச்சிருக்காங்க. எப்பயுமே பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் பின்னாடி இல்லைன்னு சொல்லியே மறைமுகமாக யுத்தம் பண்ணுறது தான் இந்த அமெரிக்காவுடைய பழக்கமாக இருக்கும். ஆனால் ஈரானுடைய பழக்கம் பார்த்தா பகிரங்கமே சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் தான் செஞ்சோம், இன்னும் வந்து சொல்லப்போனால் அவங்களுக்கு ஏதாவதுனா நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து எங்களுக்கு வந்து இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கலைன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அமெரிக்கா. அதுக்கு வந்து ஈரான் சொல்லிட்டாங்க அப்படிலாம் போட்டு கொடுக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ, எல்லாத்துலேயும் தான் அணு ஆயுதம் இருக்குது, நாங்கள் மட்டும் ஏன் அணு ஆயுதம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க அணு ஆயுதத்தை ஒன்றா தயாரிச்சிருக்கணும், இல்லை தயாரிச்சிட்ருக்குறாங்க, ஒரு கடைசி ஸ்டேஜில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் ஈரான் வந்து பயப்படுற மாதிரியே கிடையாது, நீ என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோ, எல்லாத்துலேயும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி துணிச்சலாக வந்து ஈரான் அப்படி ஒரு பதிலையும் கொடுத்துருக்காங்க. ஈரானுக்கும் அடுத்து அமெரிக்காவுக்கும் சண்டை வர்றதுக்கான நிலைமை ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அமெரிக்காவுடைய ஒரு பார்வை இப்போ எங்கே போகுதுன்னா லெபனானை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அப்படியே கொஞ்சம் ஏமனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஈரானுக்கு போயிடலாம், ஏன்னா சிரியாவை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம், லெபனானை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அப்படியே ஏமன் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா நம்ம ஈரானை தாக்கினோம்னா ஈரான் தனிமையாக ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஏமனை வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஏமனை வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி லெபனானை கண்ட்ரோல் பண்ணாங்களோ சிரியாவை வந்து எப்படி வந்து ஆட்சி மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது ஏமனில் இருக்கக்கூடிய ஆட்சியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய போராளி குழு தான். அதுவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சேர்ந்து வந்து காசாவுக்காக போராடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் லெபனானில் அப்படி கிடையாது, ஆட்சியில் வந்து ஒரு பெரும் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தா இந்த ஏமன்லே ஆகட்டும் லெபனான்லே ஆகட்டும் பெரும் பகுதிகளே வந்து போராளிகள் தான் வச்சுருக்காங்க. போராளிகளுடைய தலைவர்கள் இருக்கிறவரையும் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. லெபனானில் நஸ்ருல்லா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு தான் பெரும் மாற்றம் வந்துச்சு. ஆனால் ஏமனில் அந்த மாதிரி இல்லை. ஏமன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து பாலஸ்தீன விஷயம் முடிகிற வரையுமே நாங்களும் எங்கள் மக்களும் வந்து என்ன ஆனாலும் சரி பாலஸ்தீனத்துக்கு உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏமனை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் வந்து ஒரு பெரும் தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஏமனில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கேலக்ஸி லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலை பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அதை என்ன சொன்னாங்கன்னா அது வந்து கார் ஏற்றிட்டு வந்த கப்பலுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அது இந்தியாவை சேர்ந்த கப்பல்ன்றாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷுடைய கப்பல்ன்றாங்க. இப்படி 1008 காரணம் சொன்னாங்க. உள்ளக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு 25 பேர்லாம் வந்து ஊழியர்கள் இருந்தாங்க. அந்த ஊழியர்களெல்லாம் இப்போ தான் வந்து போர் நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு தான் வந்து ஊருக்கு அமுச்சு வச்சாங்க. எல்லாரையும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் கப்பலை மட்டும் ரிலீஸ் பண்ணல, பத்திரமா வச்சுருக்காங்க. அந்த கப்பலை பற்றி இன்றைக்கி வந்து இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் பிரதமருடைய அவங்களுடைய கம்பெனியை சேர்ந்தது அந்த கப்பல். அதாவது இங்கிருந்து பிரிட்டிஷில் அவங்க என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல்லையே அவங்க இருந்தாலும் சரி அவங்களுடைய பிஸ்னஸ் வெளிநாட்டில் இருக்குன்னு அந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டில் வாங்கினது தான் அந்த ஒரு கப்பல். அப்போ மறைமுகமாக அந்த கம்பெனியுடைய கப்பல் எல்லாமே வந்து
இவருக்கு தான் சொந்தமாக இருக்குது, பிரதமருக்கு தான் சொந்தமாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேலே வந்து உண்மையை உளறி கொட்டியிருக்காங்க. அது எங்களோட தான் சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த கப்பல் திருப்பி வரவே வராது அப்படி சொல்லிட்டாவே. இப்போ வந்து பார்க்கும்போது அந்த கப்பலை நோக்கி நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் ஆட்கள் இருப்பாங்கள்ல, அந்த ஆட்களை அடிக்கிறதுக்காக அந்த கப்பலை நோக்கி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பலில் என்ன சேதம் அடைஞ்சாலும் அந்த நஷ்டம் வந்து ஏமனுக்கு போக போகிறதில்ல, அது இஸ்ரேலுடைய நஷ்டம் தான். அப்படி தாக்கியும் கூட தான் பதிலுக்கு வரக்கூடிய தாக்குதலை அவங்களால தடுக்க முடியாமல் போயிருக்கு. அதுவும் அவங்களுடைய வான் சாதனங்களெல்லாம் மீறி வந்து தாக்கவே முடியாதாம்மா அந்த விமானம் தாங்கி இருக்கக்கூடிய அந்த கப்பலை. அதை மீறி தான் ஆனால் நேற்று அதிகமான தாக்குதல் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நேரடியாக வந்து சண்டை பெருசாக போயிட்டுருக்கு. இனி வந்து ஃபுல் டார்கெட் அவங்களுக்கு ஒரு பக்கம் ஏமனு, இன்னொரு பக்கம் வந்து ஈரானும் சொல்லிட்டு அமெரிக்கா களமிறங்கியிருக்காங்க.